வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, டேங்க்லேண்ட் ஸ்வாட் மாஸ்டர் ஜஸ்ட் வாண்ட் டு எ நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிசோட ஸ்டார்டிங்லயும் இவனுங்க தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா யோமங் வந்து இன்னைக்கு வருவானா? அந்த வளர்த்தியா இருக்கணும். நம்ம நேத்து அவனை அடிச்சு அடிக்கி இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அம்மா கூட இங்க வருவாங்கன்னு நீ நினைக்கலையா? ஏன் சொல்றேன்னா அவன் நேத்து ரொம்பவே அடி வாங்கிட்டு போனியான் அப்படின்னு அவனும் சொல்ல, என்ன விளையாடுறியா? அவன் என்ன செஞ்சாலும் சரி இன்னைக்கு வந்தியான்னா அவனை அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன். அவன் வரலைனாலும் பரவாயில்ல, அவனோட வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போய் அவனை வம்புழுப்போம். அவனை பாரு அங்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கெத்தா வந்துகிட்டு இருக்கான். ஏன் இவன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரியான் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அவன் வரவே மாட்டான்னு நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏ யோமியோங் நாங்க இங்க இருக்கோம், இங்க வா. அவனுங்களும் ஹே ஹே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையா வந்து நாங்க நின்னுட்டு அவங்களும் நம்ம ஹீரோ பட தப்பா சொல்லிட்டு, என்ன நேத்து நைட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு போல, அப்பனா நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னைய காயப்படுத்த இன்னும் இதை விட நிறைய வேணும் முச்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவங்க எல்லாம் சாக்காரானுங்க. ஹே ஹே என்னாச்சு? நேத்து ஃபுல்லா அழுது உருண்டு இந்த கிரவுண்ட்ல தானே அழுது உருண்டுகிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு? அப்பனா அது உனக்கு பத்தல, அப்பனா இன்னைக்கு முடிச்சுக்கலாம், உன்னைய ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா அனுப்புறேன் ஜிங்கியூல் அப்படின்னு சொல்லும்போது அந்த வளர்த்தியானவனும் அடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கான். ஜிங்கியூல் டாங் அடுத்து ரியோங் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க பேரை சொல்ல, இங்க பாருங்கடா அவன் நம்ம பேரை சொல்றியான், அவன் சாகணும்னு ஆசைப்படுறான் போல, அதுக்காக தான் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். நேத்து கொடுத்த பாய்சன் வந்து அவனுக்கு பத்தல போல, நான் வேணா அது டோஸ் அதிகப்படுத்தவா, இது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன அவன் பார்க்கவே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு முன்னாடி இருந்தவன நீ அலட்சியமா விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வர, நம்ம ஹீரோ டக்குன்னு எஸ்கேப் ஆகி அவன் மூஞ்சில வச்சு அமுக்குறியான், தரையிலே வச்சு அழுத்திட்டு. அவங்க 2 பேருக்கும் பயங்கர சாக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னது ஜெயிங்கி உள்ள ஒரே அட்டாக்லயே முடிச்சு விட்டானா? என்ன நடக்குதுங்க? இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாதே, எப்படி இவன் நடந்துச்சு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் இந்த மாதிரி பவர்லாம் பில்ட் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்லிக்கிறத நான் கேட்டேன், அந்த ஹையர் செலக்ஷன் பொசிஷனை. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கா? ஆ இவ ஒரே நைட்ல எப்படி இப்படி டிஃப்ரெண்ட் பர்சனா மாறினியா? அமைதியா இருப்போம். ஜிங்கியோல் வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருப்பான், அதனாலதான் அவனை தோக்கடிச்சிருக்கான். ஹையர் செலக்ஷனுக்காக நான் ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவனை போல ஒரு ஆளுகிட்ட நான் தோத்தே போக மாட்டேன். நீ எப்படி இதை தாங்குறன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அட்டாக் பண்றியான். நான் இப்போ உன்னை தோக்கடிச்ச பிறகு இந்த ஆணவம் உங்ககிட்ட இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு அவனும் அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோவும் அதை பிடிச்சு உடைச்சிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை உடைச்சிடறான். அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்காது போல. ஹால் ஆஃப் டார்க் பாய்சன் இது வந்து ஒரு காலத்துல கிளான் லீடரோட ஒரு வீடா இருந்துச்சு. கிளான் லீடர் வந்து அரசியல் விவகாரங்களை இங்கதான் சந்திப்பாரு. ஆனா கிளான் லீடரோட பொசிஷன் ரொம்ப காலமாவே சும்மா தான் இருக்கு. அதனால இப்ப இந்த இடம் கிளான் எல்டர்ஸ் மீட்டிங் போற இடமா மாறிடுச்சு. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, அதனால நம்ம இப்ப பேசலாம். கிளான் லீடர் பார்ட்டிசிபேட் ப்ராசஸ்க்கு நம்ம தேர்ந்தெடுத்தவங்கள தவிர நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். பாய்சனஸ் ஃபீனிக்ஸோட மகனான யோமாங் டாங் என்ன செய்ய போறான்னு. அதோட அவ இன்னும் அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் விடல, நான் கலந்துக்க போறேன்னு அப்படின்னு அந்த எல்டரும் பேசிக்கிட்டு இருக்க அதே டயத்துல நம்ம ஹீரோவும் அவங்க அடிச்சு போட்டவங்க எல்லாம் இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். மத்த சில்ட்ரன் கிட்ட இருந்து மத்த சில்ட்ரன்ஸ் அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்னும் ரகசியமான விஷயம் இல்ல. அவனோட குறைபாடோடையே அவனை இந்த ப்ராசஸ்ல இருந்து வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா யோமியாண்டாங் வந்து நம்மளோட இறந்து போன கிளான் லீடரோட மகனாச்சே, அவனை வெளியே அனுப்பணும்னு இந்த சட்டப்பூர்வமான செயல் ரொம்பவே கொஸ்டினபிள் ஆகும். உங்களோட கவலை எனக்கு புரியுது. ஆனா ஒரு பயிற்சியே இல்லாத பையனை இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான இடத்துல நம்ம விட்டோம்னா அது அவனுக்கு நல்லதை விட அது ரொம்பவே கெட்டதை உண்டாக்கும். அது வேணா நம்மளோட இறந்து போன கிளான் லீடரோட மகனா இருக்கலாம், ஆனா இப்போ அவன் ஒரு கருப்பாடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கதவை தந்துட்டு உள்ள வரையான். அங்க இருக்கிற எல்லாரும் சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோமியாங் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பார்க்க, யோமியாங் டாங் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? தெரியும், இது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நம்ம ஹீரோவும் அவன் அடிச்சு இழுத்துட்டு வந்தவன முன்னாடி காட்ட எல்லாருமே சாக்காரானுங்க. இப்ப வரைக்கும் இந்த கிளான்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். வெளிப்படையா சொல்லணும்னா என்னோட பொறுமை போயிருச்சு. அங்க இருக்கிற ஒருத்தவனும் கத்துறியான், என்ன பண்ணி வச்சிருக்க? ஹையர் செலக்ஷனுக்கு தகுதியான ஒருத்தவனை நீ அடிச்சு வச்சிருக்க. உனக்கு தெரியும்ல இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் அடிச்சா அது நம்ம குலத்தோட ஒரு கிரைம். எனக்கு நம்ம கிளானோட லாஸ் எல்லாம் தெரியும், அது ஒண்ணு என்ன தடுக்கல. கண்டஸ்டன்ட்டுக்கு இடையில சண்டை போட்டுக்கலாம், அது கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம் அப்படின்னா யோமாங் டாங் இந்த மெயின் பில்டிங்க்கு வெளியே போய் நான் பார்க்க சொல்றேன் உங்களை. ஏன்னா யாருனாச்சும் உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 2 மடங்கு திருப்பி கொடுங்க, ஆனா யாருனாச்சும் உங்களை வம்பிழுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10 மடங்கா திருப்பி கொடுங்க. அதுதான் நம்ம கிளானோட ரூல். நான் அந்த வார்த்தையை இவங்க 2 பேரால கரெக்டா செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாரும் அங்க எல்லாமே சைலன்ஸா இருக்கானுங்க. சரி நீ இப்போ உன்னோட தகுதியை நிரூபிச்சிட்ட, இப்போ நீ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறியா? எல்டர் நீங்க இதுக்கு ஒத்துக்க கூடாது, ஏன்னா நம்ம போட்டு வச்சிருக்கிற சட்டத்தை இவன் என்னமோ சொல்லி மீறிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவனும் ஆமா எல்டர், இவன் கண்டஸ்ட் கூட இருந்தா அந்த கண்டஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்கும், ஏன்னா இவன் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எதனாச்சும் ஒண்ணு. அந்த எல்டரும் கையை தூக்கிட்டு இது போதும் நிறுத்திக்கலாம், ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல யோமங் டாங் பங்கேற்கலாம். எல்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள குழந்தைய நம்ம தடுக்க முடியாது, அதுக்கு நமக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். யோமங் டாங்
நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா உன் ஸ்கில் இந்த மாரி டக்குன்னு முடிஞ்சு போயிறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு நீ நெறையாவே பே பண்ணி ஆகணும். நீ இந்த ஹையர் செலக்ஷன்ல தோத்துட்டீன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு. அப்படின்னு அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல நீ கலந்துக்க போறியா? அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேயா? அம்மா நான் என்ன செய்யணுமோ அதத்தான் செஞ்சிருக்கேன். இவனோட பேச்சுல இருக்கிற உறுதித்தன்மைய பார்க்கும்போது அவன் வெறும் கோவத்துல மட்டும் இந்த செயல செய்யல. யோமாங் இந்த பேர வச்சதுக்கு காரணம் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் நல்லாவே வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் இந்த பேர உனக்கு வச்சோம். இப்ப இவன பார்க்கும்போது வெறும் சின்ன பயலா மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் இருக்கு. அதை என்னால உணர முடியுது. இந்த எனர்ஜி கண்ட்ரோல் டெக்னிக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சுச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். ஒரு பசங்கள் இல்ல 3 பையன நீ தோற்கடிச்சிருக்க. அதுவும் எப்படி நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நீ ஜெயிப்பியா? அஃப்கோர்ஸ் நான் ஜெயிப்பேன். ஏன்னா பாய்சனஸ் ஃபீனிக்ஸோட பையல நானு. அப்படின்னு மிரோ சொல்லும்போது, ஓ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி பிடிச்சுட்டு, நான் இப்பதான் ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் பண்றேன். என் பையன பார்த்து. எங்க அம்மாவோட வார்மான ஃபீலிங் இப்பதான் எனக்கு தெரியுது. இந்த மாரி ஒரு நார்மல் லைஃப ப்ரெடிக்ட் பண்ண நான் என்ன வேணா செய்வேன். இதுக்கு இடையூறா இருக்கிறவங்கள அவங்களோட உயிர வச்சு நான் பே பண்ண வைப்பேன். ஒருத்தரையும் 1 மந்த் லேட்டர் ஆயிடுச்சு. நீ நிச்சயமா தான் சொல்றியா? இதெல்லாம் சரியாயிரும்னு? நம்ம 2 பேருக்குமே தெரியும். இந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன ஜோக் கிடையாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே ரொம்பவே முக்கியமானது. அவன விட்டுருங்க. ஏன்னா, அவன் எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுத்திருப்பியான். நீங்க அவன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? அவன் ஏதோ ஒரு புஸ்ஸுல இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சுச்சு. அவன் ஸ்ட்ரெய்ட்டா வந்தியான். அவனுக்கு நெறையாவே கட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னம்மா பேசினியான்? இதெல்லாம் அவன் வயசுக்கு அப்பாற்பட்டது. இவரு டார்க் லார்ட் யூனிட்டோட கேப்டன். ஆனா, இப்ப அவன் என்ன செய்யணும்னு நெனைக்கிறியான்? அதான் எனக்கு தெரியல. நீ கவலைப்படுறியா? எனக்கு தெரியும் நீ கவலைப்படுறன்னு. ஜியோகோவை எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட மகனுக்கு நீ குடுக்குற புரொடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஆஃப்டரா அவன் என்ன பண்ணி முடிச்சானோ, அப்ப நான் அதுல தலையிட வேண்டியிருந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்த பிறகு அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியல. நான் ரொம்பவே கவலைப்படுறேன். ஏன்னா அந்த ஹையர் செலக்ஷனுக்கு இன்னி அவன் பயிற்சி பண்ணாமலே இருக்கான். அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் இங்க நல்லா ட்ரெய்னிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் நான் எங்க அம்மா செஞ்சு குடுத்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். அதோட ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கேன். நான் என்னோட எனர்ஜி கண்ட்ரோல் டெக்னிக்க ஃபோக்கஸ் பண்ணி என்னோட பாடிக்குள்ள இருக்கிற எனர்ஜி சேனல்ஸ நான் ரிப்பேர் பண்ணணும். இப்போதைக்கு ஸ்ட்ரென்த்துக்கும், டெக்னிக்குக்கும் நமக்கு ட்ரெய்னிங் பண்ண வேண்டிய நேரம் இல்ல. என்னோட பாஸ்ட்டான அந்த காட் ஆஃப் ஸ்வாட நான் இப்ப எழுப்பிட்டேன். அந்த மாரி ஒரு பயிற்சிய நம்ம எப்ப வேணா செய்யலாம். ஆனா அந்த மாரி சக்திக்கு தேவையான உடம்ப நம்ம தயார் பண்றது இப்ப மட்டும் தான் பண்ண முடியும். இந்த 12 இயர் ஓல்டு பாயோட உடம்பு வந்து லக்கீலி அவனோட மெரிடியன் சேனல் வந்து எல்லாமே கொஞ்சம் கிளீனா இருக்கு. என்னோட ஸ்கில் வந்து அட்வான்ஸ் ஆகும்போது என்னோட பாடி நேச்சுரலா கோ த்ரோ பண்ணும். பாடி தன்ன தானே ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்திக்கும். ஆனாலும் என்னோட பாடி வந்து ஃபவுண்டேஷன்ல எப்படி இருக்குன்னு செயல்படுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதோட என்னோட கைகளுக்கு நல்ல பலத்த குடுக்க எனக்கு நெறையவே புரோட்டீன்ஸும், அதோட ரொம்பவே ரெஸ்ட்டும் தேவை. இப்போதைக்கு இது போதும். ஹேர் செலக்ஷன் ப்ராசஸ் டே வந்துருச்சு. நான் இப்ப இங்கேருந்து போயிட்டு வரேன் மதர். நீ உன்ன நல்லா பார்த்துக்கணும். சரிங்கம்மா. நீங்க உங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஜிகே தேங்க் யூ. ஜியோ ஹவாய். இவன கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. சரி நம்ம போவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கூட்டு போறாரு. வெறியோங் பாரு நம்ம பையன் எப்படி வளர்ந்திருக்கான்னு. நீ இவன பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்னு நெனைக்கிறேன். ஹால் ஆஃப் டார்க் லார்டு. அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாய்ங்க. அங்கேயும் எக்கச்சக்க சின்ன பையங்க இந்த ப்ராசஸ்க்காண்டி வந்திருக்கானுங்க. நான் ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டேன் போல. டார்க் லார்ட் யூனிட்டோட கேப்டன் வந்து இந்த ஹேர் செலக்ஷன் ப்ராசஸ சரி பண்ண போயிருக்காரு. இந்த செலக்ஷன் ஸ்டார்ட் ஆக கிட்டத்தட்ட எனக்கு இன்னி 2 மணி நேரம் இருக்கு. ஹே! இது வந்து இந்த பாய்சனஸ் ஃபினிக்ஸோட சன்னு தானே? ஆமான்டா. இவன் தான்டா அந்த யோமாங். இவன பத்தி கேள்விப்பட்டீங்களா? அந்த மூச்சவனோட கைய உடைச்சவனும் இவன் தான்டா. நீங்க சொல்றது கரெக்ட் தானா? ஏன்னா அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ கூட கத்துக்கலன்னு நான் கேள்விப்பட்டனே. இவன் உண்மையிலேயே நம்ம கூட காம்படிட் பண்ண தான் வந்திருக்கானா? என்ன அசிங்கமான தருணம். இந்த ஹேர் செலக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம எதுக்கு அவனுக்கு கத்துக் குடுக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, அவன் மூஞ்சிலே அந்த பன்னு வந்து விழுகுது. "ஏய்! நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு அவனும் கீழ விழுந்து கிடக்கியான். இவன் சடன்லியா அவனோட ஹிட்டன் வெப்பன யூஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, "டேய்! அது ஹிட்டன் வெப்பன்லாம் இல்லடா. அவன் சாப்பிட்டு போட்ட மிச்ச பன்னு தான்டா அது. ஆனா எப்படி? இதெல்லாம் சென்ஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சு போயிருவேன்னு நினைக்கிறியா? ஹேய்! நீங்க இந்த இடத்துல ஒரு குழுவாவே சுத்தி திரியலான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த முன்சனோட டீமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையோ? சரி தெரியலன்னா விட்டுருங்க. அத நீங்களே அனுபவிச்சா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் மூன்சனோட கைய உடைக்கும்போது கூட அவன் அங்கிருந்து ஓடி போல. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்களும் இந்த ப்ராசஸ்ல இருக்கிறனால உங்ககிட்டயும் நான் குறைச்சு மாட்டேன். அதையும் பார்த்துக்கங்க. எல்லாரும் அவன பிடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவன் எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த முட்டாள பிடிங்கடா. அவன் மூஞ்சிலே கைய வச்சு அமுக்குறியான் நம்ம ஹீரோ. அவனும் அங்கிட்டு போய் பறந்து போய் விழுகுறியான். அந்த கேப்டனும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த பையன் வந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல இருந்த கண்டஸ்டன்ட் தானே. ஐயய்யோ! என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து பார்த்துட்டு, "ஏய்! இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் நில்லு." அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கும்போது, எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அவிங்களுக்கு மேலயே நம்ம ஹீரோவும் உட்கார்ந்திருக்கான். "நீங்க இப்ப தான் வந்திருக்கீங்களா? உங்களுக்காக வெயிட் பண்ணி எனக்கு ரொம்பவே போர் ஆயிருச்சு." அப்படின்னு அவனும் சிரிக்க, நம்ம கேப்டன் அள்ளு விடல. "இங்க நடந்தத நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவிங்க தான் ஆரம்பிச்சானுங்க.
நீங்க இப்படி அத விட்டுட்டு போயிருவீங்களா? அவரும், "இவன திருத்த முடியாதுடா. இத நம்ம சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல, எல்டர். போட்டிக்கு முன்னாடியே நெறைய போட்டியாளர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்ல. அந்த குழந்தை மட்டும் ஹையர் ஆயிருச்சுன்னா, இந்த விஷயம்லாம் கைய விட்டு போயிரும். இவர் கிராண்ட் எல்டர். எல்லாத்துக்கும் சுப்ரீமா இருக்காரு. நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கிற ரூல்ஸ்ல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ட செய்வோம்." அப்படின்னு இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ப்ராசஸ் நடக்கிற இடத்துல எனக்கு அதிசயமா இருக்கு. இது எப்படி நம்ம பண்ணுவோம்? நாங்க ஃபர்ஸ்ட்டு 2லிருந்து 3 வருஷம் காங்டாங் மவுண்டன்ல ட்ரெய்னிங் எடுப்போம். அதுக்கடுத்து ஒன் ஆன் ஒன் பேட்டில்லாம் கலந்துப்போம். "நீ யாரு?" "இல்ல, இல்ல. நீ யாரு? நீ தான் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் கேட்ட." "செலக்ஷன் ப்ராசஸ பத்தி எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு?" "என்னோட டாடி வந்து இங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பரா இருக்காரு. அவரு தான் எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் குடுத்தாரு. நீ உன்னைய காயப்படுத்திக்காத." அப்படின்னு தான் அவரு சொல்லியிருக்காரு. எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படின்னு அந்த கேப்டனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. "நான் டார்க் லார்ட் யூனிட்டோட கேப்டன் ஜியோ கியூ லாங். நான் இந்த ஹேர் செலக்ஷன் ப்ராசஸோட அனௌன்ஸ்மென்ட்ட பண்றேன். இப்ப இங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நான் கரெக்ட்டா சொல்றேன். இது கேப்டன் ஜியோகாய். இவர பத்தி நான் நெறையாவே கேள்விப்பட்டிருக்கேன். இவரோட சின்ன வயசுலயே ஒரு யூனிட்டோட கேப்டனா மாறிட்டாரு. இந்த ப்ராசஸ் வந்து மொத்தம் 4 வருஷம் தொடரும். ஃபர்ஸ்ட்டு 3 வருஷம் உங்களோட ட்ரெய்னிங்காக ஒதுக்கப்படும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து கேண்டிடேட் அவங்க விருப்பப்படி பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு ஒரு ட்ரெய்னர போட்டு அவர் கீழ தான் நீங்க ட்ரெய்னிங் எடுப்பீங்க. இந்த ஓவரால் ட்ரெய்னிங்க நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு, ஒன்ஸ் நீங்க இந்த ட்ரெய்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு, உங்களோட ஃபைனல் டெஸ்ட் நடக்கும். அது வந்து இந்த மாரி தான் நடக்கும். அது வந்து ஒன் ஆன் ஒன் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த எல்டர் வந்து "கு பாய்சன் பேட்டில்" அப்படின்ற ஒரு முறைய சொல்றாப்ல. "என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. "கு பாய்சன் பேட்டிலா? அது நமக்கு தெரிஞ்ச கு பாய்சன் பேட்டிலா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆறானுங்க. கு பாய்சன் இது வந்து எல்லா விஷ உயிரினத்தையும் ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு, அந்த பாட்டில்ல அந்த எல்லா விஷ உயிரினமும் ஒண்ண ஒண்ணு சாப்பிட்டு, அதிலேயே இருக்கிற பயங்கர பவர்ஃபுல்லான விஷம் வரும். இத போலவே தான் இந்த பேட்டிலும் நடக்கும். இது ஒரு பேட்டில் ராயல் மாரி. கடைசி வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சாகுற வரைக்கும். கடைசி ஒருத்தர் உயிர் வாழ்ற வரைக்கும். ஆரம்ப திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒன் ஆன் ஒன் பேட்டில் போட்டு, அதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு இருந்தோம். ஆனா எதிர்பாராம நெறைய விஷயம் நடந்தனால, நாங்க 1 டஜன் கேண்டிடேட்ட இழந்துட்டோம். அதனால தான் இப்ப இந்த மாரி விதிய போட்டிருக்கோம். இந்த மாரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு. ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்களோட தனித்துவத்த காட்டுற மாரி தான் இந்த செலக்ஷன நாங்க அறிவிச்சிருக்கோம். யோமியாங் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. இந்த தடவ இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஜெயிக்கிறவங்க நம்ம கிளானோட ஃபியூச்சர வழிநடத்தி கொண்டு போவாங்க. அதனால தான் இந்த டெஸ்ட் ப்ராசஸ் வந்து ரொம்பவே புனிதமானது. இதுல ஒருத்தரோட லிமிட்ட யூஸ் பண்ணி அவங்க எந்த எல்லைக்கு போவாங்கன்னு தெரிஞ்சுப்போம். நீங்க போராடணும், உயிர் வாழணும். நீங்க கடைசி வரைக்கும் இருந்து அத கான்க்யூர் பண்ணணும். அந்த ஒரு வின்னருக்கு டாங் கிளான் எது வேணா தரும். அந்த ஒரு பெர்சன் அப்படின்னு அவரும் சொல்லும்போது, அங்க நெறைய பேத்த காட்டுறானுங்க. இப்போதைக்கு இங்க பேர்லாம் தேவையில்ல. இம்பார்ட்டன்ட் வரும்போது ஒரு ஒரு பேரா சொல்றேன். அப்ப இந்த கு பாய்ஸ் அண்ட் பேட்டில்ல நான் சர்வைவ் ஆகணுமா?